Hi friends, welcome to my channel. So in the video la நம்ம 5 preposition phrases with நம்ம day to day life la use பண்ற example sentences பத்தி learn பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So first one, in a good or bad mood. நம்ம எப்பயாச்சும் நல்ல மூடில் இருப்போம், இல்லை நம்ம பேட் மூடில் இருப்போம்ல, அப்போ அதை எப்படி சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணுறது? ஐ எம் நாட் இன் அ குட் மூட் டுடே, ஸோ லீவ் மீ அலோன் ப்ளீஸ். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஐ எம் நாட் இன் அ குட் மூட் டுடே, எனக்கு நான் வந்து குட் மூடில் இல்லை, ஸோ லீவ் மீ அலோன், ஸோ என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஹரி நெக்ஸ்ட்டு, என்ன ஹரினா ஃபாஸ்ட்டாக, ஐ எம் என்ன ஹரினா நான் ஒரு வேகமான மூடில் இருக்கேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஐ கான்ட் டாக் ரைட் நவ், நான் இப்போ பேச முடியாது. ஆஸ் ஐ எம் இன் அ ஹரி, நான் எங்கேயோ வேகமாக கிளம்பிட்டுருக்கேன். அப்படி ஐ கான்ட் டாக் ரைட் நவ், நான் இப்போ பேச முடியாது. ஆஸ் ஐ எம் இன் அ ஹரி, நான் இப்போ சீக்கிரம் கிளம்பிட்டுருக்கிறனால அப்படின்றது மீனிங். அடுத்து 3, இன் அ மெஸ். தேர்ட் வந்து இன் அ மெஸ். மெஸ்னால் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிறது. த ஹோல் ஹவுஸ் இஸ் இன் அ மெஸ், ஒரு மாதிரி அழுக்காக கன்ஜஸ்டடாக இருக்கிறது. ஸோ வி நீட் டு டிடி டுடே, அதை வந்து டிடினா சீரமைக்கிறது. ஸோ வி நீட் டு டிடி டுடே, அதை வந்து நம்ம இன்றைக்கி ஒழுங்காக்கணும், ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற மீனிங். அடுத்து இன் அ வே, ஃபோர்த் ஒன். இன் அ வேனா ஒரு வகையில். கேன் மணி பை ஹாப்பினஸ், கேன் மணி பை ஹாப்பினஸ், மணினால் நம்ம வந்து ஹாப்பினஸ்ஸை, சந்தோஷத்தை வாங்க முடியுமா? இன் அ வே ஐ திங்க் ஸோ, ஒரு வகையில் நான் திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மீனிங். அடுத்து இன் அடிஷன் டு. இன் அடிஷன் டுனா சேர்த்து சொல்கிறது, ரெண்டு விஷயத்தை சேர்த்து சொல்கிறது. இன் அடிஷன் டு ஃபீலிங் டயர்ட், நான் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். ஐ ஃபெல்ட் அ பிட் சிக், அதோட நான் வந்து ஒரு சிக்காக ஃபீல் பண்ணுறேன். ஃபெல்ட்னா இது ஃபீல் பண்ணுறது, ஃபீலிங்கோட பாஸ்டன்ஸ்னால் ஃபெல்ட். ஸோ ஃபெல்ட் அ பிட் சிக், கொஞ்சம் சிக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது அர்த்தம். இன் அட்வான்ஸ் அப்படின்னா முன்னாடியே புக் பண்ணுறது, அட்வான்ஸாக புக் பண்ணுறது. இட்ஸ் அ பிஸி ரெஸ்டாரண்ட், ஸோ அது வந்து எப்போவுமே பிஸியாக இருக்கிற ரெஸ்டாரண்ட். ஸோ வி ஷுட் புக் அ டேபிள் இன் அட்வான்ஸ். ஸோ வி ஷுட் புக் அ டேபிள் இன் அட்வான்ஸ், கொஞ்சம் ஏர்லியாக, கொஞ்சம் முன்னாடியே நம்ம அதை புக் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.